அளவற்ற ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய சமூகத்திலே கடந்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நாமே 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 நாமே. பிரைஸ் காட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ராஜாக்களின் முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். ராஜாவோட முகத்தை பார்த்துட மாட்டோமா? ராஜா நமக்கு ஏதாச்சும் செஞ்சிட மாட்டாரா? பெரிய மனிதர்களை பார்த்து விட மாட்டோமா? பிரபுக்களை பார்க்க மாட்டோமா? சிஎம்மை பார்த்துட மாட்டோமா? இன்னைக்கு காலையில் எனக்கு சிஎம் கூட அப்பாயின்மெண்ட் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் கூட அப்பாயின்மெண்ட் இருக்குது என்கிற காரியங்கள் எல்லாம் அந்த உலகத்தில் இருக்குது. மனிதர்களும் சாதாரண சாமானியர்களும் ராஜாவோட முக தரிசனத்தை பார்க்க தேடுவாங்களாம். இதை எழுதினவரே ஒரு ராஜா, சாலமன் ராஜா சொல்றாரு, ராஜாவின் முக தரிசனத்தை தேடுகிறவர் அநேகர், ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. என்னதான் என்னுடைய முகத்தை தேடினாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் கொண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். ஓஹோ, சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்கின்ற கூட்டங்கள் எல்லாமே என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்கின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் பக்கம் என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை உன் கண்ணை சேரும். கையை தட்டி ஓஹோ, சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்த
பஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல என்ற முன்னே உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். கையை உயர்த்தி தட்டி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கையை தட்டி மேன்மையை தடுக்கின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் பக்கம் என்று வணங்கி நிற்கும். ஆமென். கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் பக்கம் என்று. ஆமென். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். இந்நேன்மை என் கையில் சேரும். கையை தட்டி ஆமென். மேம்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கையை தட்டி சனி சகரிச சனி சகரிச கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். Bible is the book of promise. Promises. It's a book of promise. It's a book of promises. வேதம் வாக்குத்தத்தத்தின் வேதம். வேதம் வாக்குத்தத்தங்களின் வேதம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வேதம் ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை பற்றி பேசுகிறது. முழு வேதமுமே ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை பேசுகிறது. அது என்னவென்றால், அவர் உன் தலையை நசுக்கும். அந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவில் நிறைவேறியது. That is the one and only promise to the fallen world. விழுந்து போன அந்த உலகத்திற்காக தேவன் கொடுத்த ஒரே மிகப்பெரிய வாக்குத்தத்தம், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென், 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 ஆமென். ஆதாம நீ ஏமாத்தின. ஆதாம் உன் தலையை நசுக்க மாட்டான். என் பிள்ளையை தொட்டதுக்காக நான் தான் அவன் தலையை நசுக்குவேன். ஆதாம் தலையை நசுக்கினால் அது பிரமாணம். எவன் தப்பு பண்ணானோ அவனே வந்து வேலை செய்யறது. சோ நான் செய்த தவறுக்கு நான் ஒன்றை செய்தேன் என்றால் அது நானே செய்யற தண்டனை. அது என் எதிரியை நானே கொள்றது. ஆனா நான் செஞ்ச தப்புக்கு யாரோ ஒருத்தர் வந்து செய்யறாருன்னா அதுக்கு பேர் தான் வாக்கு தத்துவம். சோ பைபிள் முழுவதும் இந்த ஒரு வாக்கு தத்துவத்தை தான் ஃபாலோ பண்ணுது. The whole Bible, it is talking about the crucified Jesus Christ from Genesis to Revelation. Okay, en அன்புக்குரியவர்களே, so the whole Bible it is talking about the crucified Christ. புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்பது என்னவென்றால், என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய ரோகங்களுக்காக, என்னுடைய வியாதிகளுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, எனக்காக 2000 வருஷத்திற்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கிரயத்தை செலுத்தி தீர்த்தார். கையை தட்டி சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி
only promise in the Bible. இந்த வாக்குத்தத்தம், Bible is the book of promise. Bible is the book of promises. இந்த பைபிள்ல பாருங்க ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் இருக்கு. அந்த ஒரு வாக்குத்தத்தத்துக்குள்ள லட்சக்கணக்கான வாக்குத்தத்தங்கள். கிறிஸ்து இயேசு ஒரு வாக்குத்தத்தம். அது உங்க லைஃப்ல வந்துருச்சுன்னா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. அப்ப நீங்க ஒரு ப்ராமிஸ்குள்ள வந்துட்டீங்க, அதுவே போதும். அதுலதான் எல்லாம் அடங்கிருச்சே, சரியா? அதனால ஒவ்வொன்னா தனித்தனியா பார்க்கணுமான்னா திரும்ப நீங்க என்ன செய்றீங்க? ஒரு தப்பு பண்றீங்க. அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தமும் என்ன விதமான வாழ்க்கை உங்களுக்கு தருகிறது என்பதை நீங்கள் திறந்து பார்க்கத்தான் உங்க வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தங்களுடைய நறுமணம் கமழுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப ஒரு பஃபேக்குள்ள நுழையிறீங்க, நீங்க கொடுக்கிற ஒரே பணத்துல எல்லா உணவும் உங்களுக்கு சொந்தமாயிருது. எல்லாம் சொந்தம் என்றாலும் ஒவ்வொன்றும் பக்கத்துல போய் நின்று நீங்க என்ன செய்றீங்க? சாப்பிடுறீங்க. அப்படிதான் கிறிஸ்து இயேசு எனக்கு பே பண்ணார். that he is the one and only promise. அதுக்குள்ள எனக்கு நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தம் இருக்கு. என் மகனை பத்தி வாக்குத்தத்தம் இருக்கு, என் மனைவியை பத்தி வாக்குத்தத்தம் இருக்கு, என் குடும்பத்தை பத்தி வாக்குத்தத்தம் இருக்கு, என் ஊழியத்தை பத்தி வாக்குத்தத்தம் இருக்கு, என்னோட வேலை பார்க்குற ஸ்டாஃபை பத்தி வாக்குத்தத்தம் இருக்கு, அவங்க குடும்பத்தை பத்தி வாக்குத்தத்தம் இருக்கு, என் சப்போர்ட்டர்ஸை பத்தி வாக்குத்தத்தம் இருக்கு, என்னுடைய வியூவர்ஸை பத்தி வாக்குத்தத்தம் இருக்கு, என்னுடைய சரீரத்தை பத்தி வாக்குத்தத்தம் இருக்கு, என் கர்ப்பத்தின் கனியை பத்தி வாக்குத்தத்தம் இருக்கு, கர்ப்பத்தை பத்தி வாக்குத்தத்தம் இருக்கு, என்னுடைய அறையை பத்தி வாக்குத்தத்தம் இருக்கு, என்னுடைய உயிர் அணுக்களை பத்தி வாக்குத்தத்தம் இருக்கு, என் எலும்பை பத்தி வாக்குத்தத்தம் இருக்கு, என்னுடைய சதையை பத்தி வாக்குத்தத்தம் இருக்கு, என் பார்வையை பத்தி வாக்குத்தத்தம். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கையை தட்டி சரி 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 கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆகவே பஃபேயை டேஸ்ட் பண்ணுங்க, வாக்குத்தத்தங்களை ரசிங்க. சிலர் வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. வாக்குத்தத்த ஆராதனைலாம் ஒன்று கிடையாதுன்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப வாக்குத்தத்த ஆராதனை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டைட்டில மட்டும் வேற டைட்டில் போட்டு வாக்குத்தத்த ஆராதனை. ஏன்னா நம்முடைய மைண்டு நூற்றுக்கணக்கான புது புது வியாதியை படிக்குது, நூற்றுக்கணக்கான புது புது பாவத்தை படிக்குது, நூற்றுக்கணக்கான புது புது கர்மங்கள் நம்ம காதுக்கு வருது. இதெல்லாம் வர்றது தப்பு இல்லையா? ஆனா நூற்றுக்கணக்கான புது புது வாக்குத்தத்தங்கள் ஏன் நம்முடைய இருதயத்துக்குள் வரக்கூடாது? வேர்ட் ஆஃப் காட், இட் இஸ் ஃபிளேவரிங் மை மைண்ட். ப்ராமிஸ், இட் இஸ் ஃபிளேவரிங் மை மைண்ட். பாருங்க, இந்த வார்த்தை உள்ள வரும்போது நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது. உன் எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாமே மாறும். உன் எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாமே மாறும். நன்மைகள் உன்னை சேரும். மாசம் ஃபுல்லா பாட போறீங்க. சீர்படுத்துவார், ஆகவே நண்புக்குரியர்களே, போன மாசம் நான் இந்த மாசத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வார்த்தை எனக்குள்ள வந்துச்சு. சீர்படுத்துவேன். கைத்தட்டுங்கள். ஆமென். சீர்படுத்துவேன். I will set everything right. நான் ஒழுங்கின்மையை ஒழுங்காய் மாற்றுவேன். Sometimes சில வார்த்தைகள்
பைபிள் நீங்க நினைப்பீங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சில காலகட்டத்தில் சொல்லி இருக்கிறாரேன்னு. யோபு அதை சொல்றான், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே மறுபடி செய்கிறார். கைத்தட்டு ஆமென். இந்த மாசம் தேவன் என்ற சொன்னாரு, உன்னை நான் சீர்படுத்துவேன். சீர்படுத்துவது என்பது பழைய ஏற்பாட்டோட டிமாண்ட். வாழ்க்கையை நீ சீர்படுத்த வேண்டும், உன்னை நீ சீர்படுத்திக்கொள். நான் சொன்னேன், ஒரு டிமாண்ட் எப்படி ஆண்டவரே ஒரு வாக்குத்தத்தமா மாறும்? அப்ப தேவன் சொன்னாரு, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எதெல்லாம் டிமாண்டோ நியூ டெஸ்டமெண்ட்ல அதெல்லாம் ப்ராமிஸ். ஓல்டு டெஸ்டமெண்ட்ல ஓய்வுன்றது டிமாண்ட். ஓய்வு நாளை அனுசரிப்பாயாக, நீயும் உன்னுடைய மிருக ஜீவன் இளைப்பாறுதல் இருப்பீர்களாக, அது ஒரு டிமாண்ட். நியூ டெஸ்டமெண்ட்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அங்க டிமாண்ட், இங்க ப்ராமிஸ். அங்க கட்டளை, இங்க வாக்கு தத்துவம். அப்படிதான் சீர்படுத்துவது என்பது பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டளை, புதிய ஏற்பாட்டில் ஒரு ப்ராமிஸ். இப்ப நம்ம வாசிக்க போகிறோம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசிப்போம். 5:10 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, கையை தட்டி சீர்படுத்தி, அடுத்த ஸ்திரப்படுத்தி, கையை தட்டி ஸ்திரப்படுத்தி, அடுத்து பலப்படுத்தி, கையை தட்டி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. இந்த சீர்படுத்துவார்ன்ற வார்த்தையை என்ற ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி காட் பேசினார். அவர் இன்னைக்கு தான் தொடங்குது, ஆனா எங்க ஆபீஸ்ல நேத்தே எல்லாத்தையும் சீர்படுத்திட்டார். நேத்து நான் சொன்னேன், எனக்கு இன்னைக்கு தாங்க ஆகஸ்ட் 15, இன்னைக்கு தாங்க ஆகஸ்ட். எல்லாத்தையும் சீர்படுத்திட்டார். படுத்தி என்ன டோட்டலா டெலிவர் பண்ணிட்டார். கைத்தட்டி ஒருத்தர் ஆமென். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இந்த சீர்படுத்துவார்ன்ற வார்த்தைக்கு ரெஸ்டோர் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை வருது. I will restore you அப்படின்னா, நான் உன்னை மறுபடியும் உயிர்ப்பிப்பேன், நான் உனக்கு ஜீவனை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில எது எல்லாம் செத்து போயிருந்ததோ அதை எல்லாவற்றுக்கும் இந்த நவம்பர் மாதம் நான் உயிர் கொடுக்க தேவனாய் நான் இருக்கிறேன். Our God is a God of restoration. உன் சரீரத்துல எதெல்லாம் செத்து போயிருக்குதோ அதையெல்லாம் நான் என்ன செய்வேன்? உயிர்ப்பிப்பேன். உங்களை உயிர்ப்பிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய செத்து போன தொழிலை மறுபடியும் உயிர்ப்பிப்பார். உங்களுடைய செத்து போன ஆரோக்கியத்தை மறுபடியும் உயிர்ப்பிப்பார். உங்களுடைய குடும்ப சந்தோஷத்தை மறுபடியும் உயிர்ப்பிப்பார். உங்களுடைய உறவுகளை மறுபடியும் I will restore you. I will restore you. I will restore you. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, I will reform you. நான் உன்னை ரீசெட் பண்ணுவேன். பாருங்க, உங்களுடைய போன்ல ரீசெட்னு ஒன்று இருக்கு. அதை போட்டு அதை அமைக்கிட்டீங்கன்னா எல்லாமே அந்த ஜங்க் ஆகி ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருக்கிறது எல்லாம் ரீசெட் ஆகி
திரும்ப ஃப்ரெஷ்ஷா நீங்க போன் வாங்கினப்ப எப்படி இருந்துச்சோ கைத்தட்டு. ரீசெட், ரிஃபார்ம் அப்படின்னா அதாவது ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணும்படி செய்வேன். உன் வாழ்க்கையில கோணலானது எல்லாவற்றையும் நான் நேராக்குவேன். ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல எப்படி தொடங்குதுன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ வாழ்க்கையில கூட ஒழுங்கின்மை இருக்கலாம். சில நாள் ஜெபிக்கிறோம் சார், சில நாள் ஜெபிக்கிறது இல்லை, சில நாள் நல்லா இருக்கேன், சில நாள் நல்லா இல்லைன்னா, அப்பேற்பட்ட ஒழுங்கின்மையான உங்கள் வாழ்க்கைய தேவன் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்த, அதாவது கிருபைக்குள்ள வந்த, கிருபையை புரிந்து கொண்ட பிறகு நான் கிரேஸ் டீச்சிங்குள்ள வந்தப்போ முதலா நான் பார்த்த ஒரு தரிசனம். ஒரு சிறு பையன் வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, அவங்க அப்பா சீக்கிரம் ஷூ மாட்டுன்றாரு. அவன் ஷூக்குள்ள காலை விட்டுட்டு பாதி கால் உள்ள போயிருக்கு, பாதி கால் வெளியில இருக்கு. உள்ள திணிக்கிறான், என்ன செய்ய முடியல, கால் போக மாட்டேங்குது. ஏன்னா ஷூ ஏற்கனவே கட்டி வச்சிருக்கு. அவனுக்கு அதை அவுத்துட்டு தான் கால் உள்ளோன்னு தெரியல. அப்பா போல, அப்பா சொல்ல டைம் ஆச்சு, நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. ஷூ மாட்டலன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு அப்பா உட்காந்து அந்த லேசை கலட்டி அவன் காலை உள்ள விட்டு அப்படி கட்டுறாரு. இதுதான் நான் பார்த்த ஃபர்ஸ்ட் சீனு. என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். 4000 வருஷமா நீ இதை செய்யறா சரியாயிரும், அதை செய்யறா, இதை செய்யறான்னு சொன்னேன். ஷூ லேச ஷூவை கட்டுறா, ஷூக்குள்ள காலை விடுறான்னு அவனால முடியல. கடைசியில சிலுவையில நானே இறங்கி வந்து ஹல்லேலூயா. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்த விஷன். அப்போ உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாருங்க, ஸ்கூல்ல ஆயா வந்து ட்ரௌசரை மாட்டுறான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்பா தான் ட்ரௌசரை மாட்டி விடுவாரு, கையை தட்டு. அப்ப இங்க நல்லா கவனிங்க, அந்த ஒழுங்கின்மையான உலகத்தை தேவன் ஒழுங்காக்குனார். ரீஃபார்ம் யூ, ஐ வில் ரீசெட் யூ. ரீசெட் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷான புதிய அந்த நீங்க வாங்கின போன் மாதிரி ஆயிரும். இந்த மாசம் ரீசெட் பட்டன் அமுக்குற. ஐயோ, போன வாரம் வச்சிருந்த அந்த படத்தை ஒண்ணு வச்சிருந்தேனே, அழிஞ்சு போச்சு, இது அழிஞ்சு போச்சு, நீ தேடினா அது இருக்காது. அப்படிதான் அவர் மேல கசப்பா இருந்தேனே, இவர் மேல வந்து கசப்பா இருந்தேனே, அவர் மேல கோவத்துல இருந்தேனே, எல்லாம் அழிஞ்சிரும். என்ன ரீசெட் பண்ணிட்டாரு. சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. அப்படியே பாடிட்டே இருக்கணும். சில நேரம் நம்ம பாட்டு பாடுறோம், சில நேரம் அவர் பாட்டு தருவார். அந்த பாட்டுக்கு பேர் தான் ப்ரொஃபட்டிக் சாங். அந்த சாங்கை நீங்க பாடியிருக்கவே மாட்டீங்க. இந்த பாட்டை ஒரு தடவை கூட நான் பாடினது கிடையாது. திடீர் நேற்று எனக்குள்ள அப்படியே வருது, ஏதோ 100 தடவை பாடின மாதிரி ஹம்மிங். முத பாடின ஸ்கேல்லாம் நிறைய மிஸ் ஆகும், சும்மாவே நமக்கு நிறைய மிஸ் ஆகும். ஆனா அந்த தடவை பாடும்போது, அந்த வரும்போது அந்த உள்ள இருந்து வரும் பாருங்க. உன்னை வேகமா பாலு அடிச்சு, பாலு இந்த பாட்டு கொஞ்சம் லிரிக்ஸ் அனுப்பிச்சையா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் படிச்சது இல்லை, பாடினது இல்லை, கேட்டிருக்கேன், 2 தடவை என்னமோ கேட்டிருக்கிறேன். ஆனா ஆவியானவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்காங்களேன், அந்த பாட்டை பாட இதுதான் அவர் கொடுக்குற பாட்டு. அது பாடல்கள் தந்தீரையா அப்படின்னு சொல்றோம்ல, தாவீது சொல்றான்ல, என் நாவிலே பாடல்கள் நீங்க தந்தீங்கன்னு. இதுதான் நம்ம கம்போஸ் பண்ற பாட்டு இல்ல, அவரு கொடுக்கிற பாட்டு. அது நீங்க கொடுக்கும்போது நீங்க கம்போஸ் பண்ணலாம், அல்ல யாரோ கம்போஸ் பண்ணதை உங்களுக்கு கொடுக்கலாம். அதை பாடுனா என்ன அர்த்தம்னா, அது பாட உங்களை சுத்தி டவுன்லோட் ஆகுது, உங்களை சுத்தி ஒரு காணான் சிருஷ்டிக்கப்படுகிறது. அதனாலதான் உங்களை பாட வைக்கிறது. பாடும்போது உங்களை சுத்தி அது எல்லாம் சிருஷ்டிக்கப்படுது. சொல்லுங்க பாப்போம். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார்.
என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த சீர்படுத்துறதுனாலே பிடிக்காது பாருங்க. கரெக்ஷன் பண்ணா திட்டுனா அப்படின்னா அவனை வந்து ஒருத்தன் எவ்வளவா அழுகிறானோ அவ்வளவா சுயம் அவனுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதனால பெண்கள் அதிகமாய் அழுவதற்கு காரணம் பெண்கள் தன்னை அதிகமாய் நேசிப்பார்கள். ஆண்கள் அதிகமாய் அழாததற்கு காரணம் அவன் சகிச்சுக்குவான். ஸோ ஒன்று தெரிஞ்ச, ஆண்கள் அழுகிறவன் தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடிக்கடி அழுகிறவனா இருந்தா. அன்புல அழுகிறது எவ்வளவு வேணாலும் அழுகலாம். தன்னை பேசிட்டான்னு மட்டும் ஒருத்தன் அதிகமாக அழக்கூடாது. அப்படி அழுக வருதுனாலே உங்க சுயம் சாகணும்னு அர்த்தம். சிலருக்கு இந்த சீர்படுத்துறதே பிடிக்காது, கரெக்ஷன் பண்ணக்கூடாது. அப்ப யோசேப்பு அப்படி செல்லாம வளர்ந்தேன். கர்த்தர் பார்த்தார், உங்க அப்பன்ட்ட இருக்கிற வரைக்கும் காரியம் ஆகாது, நீ சுப்பனா தான் இருப்ப. அதனால உன்னை எங்க வச்சு நான் ட்ரீட் பண்ணணுமோ அங்க ட்ரீட் பண்ணேன்னு தூக்கிடாது. தூக்கி யோசேப்பை வச்சு சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், அவனை பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். என்னை பலப்படுத்தி. பிள்ளையானவனை தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு அவமானத்தை உண்டு பண்ணும். உன் பிள்ளையை நீ கண்டிச்சு வளர்க்கலனா ஒரு நாள் உன்னை கேவலப்படுத்தாம அவன் விடவே மாட்டான். என் பிள்ளை வேலை பார்க்காது, என் பிள்ளைன்னா அத்தனையும் சேர்ந்து உன்னை கேவலப்படுத்தும்ன்றது இந்த 1ஆம் தேதியோட தீர்க்க தரிசனம். என்னைக்கு உன் பிள்ளையை நீ கரெக்ட் பண்ணி வளர்க்குற, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. அந்த அப்பா தண்ணி தெளிச்சு நம்மளை விடுற அப்பா இல்ல, நம்மை சீர்படுத்துவார், அந்த விஷயத்துலலாம் எங்களுடைய அண்ணனை மூத்தவரை வந்து நான் மதிப்பேன். என்னை நிறைய சீர்படுத்தி இருக்கிறார். கஷ்டப்பட்டு தாண்டா வளரணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். சில இடங்கள்ல என்னை கொண்டு போய் ஆஃபீஸ் பாயா சேர்த்து விடுவார். அதற்கு முன்பாக நாங்கள் சொந்தமா ஒரு பெரிய ஐஸ்கிரீம் பார் வச்சிருந்தோம். 90s ஐஸ்கிரீம் பார்ன்றது வெளியில கிடையவே கிடையாது, தியேட்டர்ஸ்ல தான் இருக்கும். அருண் ஐஸ்கிரீமுக்குலாம் முன்னாடி வி ஹாவ் ஐஸ்கிரீம் பார். மதுரையில் ஒன்லி ஒன் ஸ்டாப் ஐஸ்கிரீம் பார் எங்க, அதில் நான் ஓனராக உட்காந்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக ஃபினான்ஷியல் லெவல் ரொம்ப இதாகுது. என்னை கொண்டு போய் ஒரு ஆஃபீஸ் பாயாக ஒரு இடத்துல சேர்த்து விடுறாரு. சொல்லும் போது என் தம்பின்னு சொல்லி அவர் சேர்த்து விடலை, இந்த பையனை வேலைக்கு சேர்த்துக்காங்கன்றாரு. அங்கே கிளாஸ் கழுவணும், டீ வரவங்களுக்கு டீ ஊற்றி கொடுக்கணும். சில நேரம் எங்கள் அண்ணன் வருவார். அப்போ அந்த பாய் சொல்லுவார், ஏய் டீயை ஒழுங்கா ஊத்துற, என்ன இருந்தோன்னே ஒன்றும் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேன்றான். அப்படியா, என்ன நீங்கள் சேர்த்து விட்டால் சரியில்லையே. ஆனால் எங்கள் அண்ணன் மேலே அவருக்கு பயங்கர மரியாதை. அவர் தம்பின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்காங்களேன், வேற மாதிரி நான் ட்ரீட் பண்ணிடுவார். ஆனால் எங்கள் அண்ணன் சொல்லவே மாட்டார். அப்படியே டீ ஊற்றி குடிப்பேன், 2 பேருக்கு எடுத்து வைப்பேன். எங்கள் அண்ணன் முன்னாடி எனக்கு திட்டு விழுகும், எங்கள் அண்ணன் முன்னாடி அவர் சத்தம் போடுவான், நான் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருப்பேன். வீட்டில் வந்து எங்கள் அப்பாட்ட அழுவேன். எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அண்ணன் சொல்லுவார், அப்படி தான் வளரணும், அப்படி தான் செய்யணும். எனக்கு அப்பா சொல்லு, உன் தம்பின்னு சொல்ல வேண்டியாள்ரா. ஏன்னா லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பேசிட்டு இருப்பாரு எங்கள் அண்ணன். 90s கோடிக்கணக்கில் பிஸ்னஸை பேசிட்டு இருப்பாரு. சொல்லுங்க அந்தோனி, நீங்க எப்படியாச்சும் பார்த்து நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும் அண்ணன் பேசிட்டு இருப்பாரு. ஏய் ஊத்ராட்டிய அப்படின்னு இவன் அண்ணன் வாயவே திறக்க மாட்டாப்ல. ஒரு மனுஷன் சீர்படணுங்க, அந்த இடத்துல இருந்து வரணும். அகராதியா பேசுறது அப்படின்னா பெற்றவர்கள் அவரை சரியா வளர்க்கலன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆச்சு, ஒரு சீசன்ல அதுக்கப்புறம் எங்க அப்பா சொல்ற, சொல்றா என் தம்பின்னு சொன்ன, அந்தோனி உங்க தம்பியா? சாரி அந்தோனி, நான் வந்து அப்படி இல்லைன்னே, அவன் அப்படிதான் வளரணும் பாய், அப்பதான் அவன் சரியா வளருவான். நாட்கள் போனது, அப்படியே கர்த்தர் மினிஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்துட்டார். அப்படியே இதாகிட்டோம். அப்புறம் பாய் வந்து நம்ம அப்படியே க்ரோர்ஸில் வந்து மினிஸ்ட்ரியில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறோம். திடீர்னு பாய் ஒரு நாள் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன், அண்ணன் வராருன்ட்ட, ஜஸ்டின் அந்த பாய் ஒரு 20 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்காராம். அந்தோனி உங்களால் அது வாங்க முடியாது, உங்கள் தம்பிகிட்ட சொல்லுங்க, அவர் தான் வாங்குவார். கொஞ்ச காலம் பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும்,
நீங்க தனியா சாப்பிடக்கூடாது. பால் துதி, வார்த்தை தேனு, துதி பால். பைபிள் சொல்லுது உம்முடைய வார்த்தை தேனிலும் தெளிதேனிலும், வேர்ட் ஆஃப் காட் தேனா. யூதாவே உன் பற்கள் பாலினால் வெண்மையா இருக்கிறது. யூதானா துதி, துதினா பாலாம். சோ சாப்பிட்றப்ப எப்படி சாப்பிடணுமா? கானான் தேசம் பாலும் தேனும். சரி சகரிச சரி சகரிச சாப்பம சரி சகரிச சரி சகரிச சாப்பம சரிச. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். சொல்லுங்க, என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. பாட பாட சிருஷ்டிக்கப்படும். இங்க பாருங்க, I will reform you. உன்னை சீர்படுத்துவேன். ரிஃபார்மேஷன் அப்படின்னா சீர்படுத்துறது, சரி பண்றது. யோசேப்பு சீர்படுத்தப்பட்டதினால்தான் அடுத்த அவன் அதிபதியா உட்கார்ந்துருக்கப்ப மக்கள் ஐயா ஐயா விளையலையா விளையலையான்னு சொல்லும்போது மற்றவங்கள ஓரமா போ ஓரமா போ அப்படின்றான். சாதாரண தளபதி எல்லாம் இவங்க எல்லாம் பணத்திலே வளர்ந்தவங்க. ஆனா இவன் அடிமையாந்து வந்தனால அவனுடைய கண்ணீரோட வேல்யூ அவனுக்கு தெரியும். அதனாலதான் உங்க வாழ்க்கையில கீழே இருந்து நீங்க மேல வந்தீங்கன்னா கட்டாயம் உங்க வாழ்க்கையில உங்களை பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவார். ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சமீபத்தில் என்ன ஒரு சேனல்ல இருந்து என்ன இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்ப என்கிட்ட அவர் பேச நீங்க யார், எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எப்பவுமே என்னுடைய சாட்சியை பத்தி பேசினே கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துல பேசி முடிச்சிடணும், மற்ற கேள்வியெல்லாம் சப்ஜெக்டை பத்தி பேசணும்னு நினைச்சேன். ஆனா ஏறக்குறைய 12 மணி நேரம் இன்டர்வியூ எடுத்தான். ஒரே ஸ்டிச். காலையில 6 மணிக்கு உட்காந்து, ஏன் 6 மணிக்கு வர சொன்னேன்னா 10 மணிக்கு முடிச்சுட்டு நம்ம ஆஃபீஸ் போயிடலான்னு. சாயந்தரம் 7 மணி வரைக்கும் இன்டர்வியூ போயிட்டே இருக்கு. இடையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் இன்டர்வியூ, அடுத்து டீ சாப்பிட்றோம் இன்டர்வியூ, அடுத்து லஞ்சு சாப்பிட்றோம் இன்டர்வியூ, அடுத்து ஈவினிங் டீ சாப்பிட்றோம் இன்டர்வியூ, போயிட்டே இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அப்போதான் அவர் கேட்டார், சார் நாங்கள்லாம் ஏதோ நீங்கள் அப்படி யூடியூப்ல ஒரு பிக்கப் ஆகி வந்துட்டீங்கன்னு நினச்சோம். ஆனால் 90லேருந்து இந்த 30 வருஷ வாழ்க்கையில் நான் ஒரு 10% பேசினேன். இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு, மேலே கொண்டு வராரு. அதுதான் ஃபவுண்டேஷன். ஒரு பில்டிங் எல்லாருக்கும் தெரியும், ஃபவுண்டேஷன் யாருக்கும் தெரியாது. இந்த சீர்படுத்துறது பார்த்தீங்களா, அதுதான் ஃபவுண்டேஷன். உங்கள் பிள்ளைகள் சீர்படணும், உங்க பிள்ளைகள் சீர்படணும். நம்ம அப்பா பரலோகத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவர் தன்னுடைய பிள்ளைகளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அதனாலதான் வீட்டில் நல்லா கீழ்ப்படிஞ்சிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கிறான், ஃப்ரீயா அவனை விடுற மாதிரி ஹஸ்பண்ட் இருக்கிறான். ஆனா வீட்டில் அகராதி வளர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா நொங்கு 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 நொங்குன்னு போடுற மாதிரி ஹஸ்பண்ட் வரான். அவர் சமநிலை பிரமாணம். இது ஒரு பிரமாணம். 13 பிரமாணத்துல இது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்துக்கு பேர் என்னன்னா சமநிலை பிரமாணமா. அதாவது நீங்க பாருங்களேன், ஏவிஎம் ராஜன் முன்னாடி கலர் கலரா ட்ரெஸ் போட்டாரு, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒயிட் அண்ட் ஒயிட் வந்துட்டாரு. முன்னாடி ட்ரெஸ்ஸே சரியா போடாம சாதாரண ட்ரெஸ்ல வளர்ந்தவங்க எல்லாம் ஊழியத்துல பிக்கப் ஆனவன கலர் கலரா ட்ரெஸ் போடுறாங்க. ஏழையா இருக்கிறவன அங்க கொண்டு போறாரு, அங்க இருக்கிறவன சிம்பிள் சிட்டி கொண்டு வராரு. ஏன்னா தேவன் பேலன்ஸ் பண்ணுவாராம். ஆமேன். அதனால வாழ்க்கையில கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப டாம்பீகமா இருக்கிறார், கல்யாணத்துக்கு அப்புறம் மெதுவா செதுக்குவார்.
கல்யாணம் விழுந்து விழுந்து வேலை பார்த்து வீட்டுல எல்லாரும் பாக்குது பாத்தீங்களா, அந்த பிள்ளைகளை கல்யாணத்துக்கு அப்புறம் அதை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சரி சகரி சரி சகரி கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனிவோரவும் தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போலவும் தன் முன்னே உருகி போகும். பாடுங்களே, என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் என்னை சேரும். கைதட்டி சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ப்ராப்ளம் சில நேரம் அதான் அந்த சீர்படுத்துறதுக்கு முன்னாடி பாடுன்னு ஒரு வார்த்தையை பேசுறாரு பாருங்க. பாருங்க, பாடுகள் தேவன் தருவதில்லை, ஆனால் பாடுகள் உங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிறார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல தேவன் அந்த சூழ்நிலை பயன்படுத்துகிறார். ஸோ நீங்க இந்த அடித்தளத்திலிருந்து வரும்போது you will become a strong leader. You will become a strong leader. லீடர்ஷிப்ன்றது உங்களுக்குள்ள எப்பவுமே வளர ஆரம்பிக்கும். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு வாட்டர் ஹீட்டர், வீனஸ் வாட்டர் ஹீட்டர் கம்பெனியில். அப்போ எங்கள் அப்பாவும் அதில் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு. சில நேரம் நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், யாரும் என்னை பார்க்குற மாதிரியே தோணும். திடீர்னு பார்க்குறேன், தூரத்தில் இருந்து எங்கள் அப்பா என்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ கஷ்டப்பட்டு என் பிள்ளை வேலை பார்க்குறான் அப்படின்னு. அப்போ பாருங்களேன், நீங்கள் பிள்ளைய நீங்கள் செல்லமாக வளர்க்குறதுன்றது அது பெரிய, மற்றவெல்லாம் காசு இல்லாமல் செல்லமாக வளர்க்கல. சோறு போடுறது, பிச்சைக்காரர்களும் தன் பிள்ளைக்கு பிச்சை எடுத்து சோறு போட்டுருவான். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சோறு போடுறதுக்கு அம்மா அப்பா கிடையாதுடா, கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் அது இதுவும் வாங்கி தர கிடையாது. பிச்சைக்காரன் கூட பிள்ளைக்கு சோறு போட்டுருவான், எந்த பிள்ளையும் பசியில் விட மாட்டான். ஆனால் நல்ல புத்திமதிகளை சொல்லி வளர்ப்பதற்குத்தான் தகப்பனும் தாயும் இருக்கிறார்கள். They must instruct your children. மதுரையில் ஒரு பெரிய ஒரு கம்பெனி இருக்கு, 2 வீலர் கம்பெனி. இப்போ 4 வீலர்லாம் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் என் ஃப்ரெண்டை அவங்க அப்பா வேலைக்கு சேர்த்து விடுறாரு. முதல் நாள் யூனிஃபார்மை போட்டு ஸ்பேனர்லாம் எடுத்து கொடுத்து, அந்த ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டு கொடுத்துக்கணுன்னே அவனுக்கு ஒரே கோபம். என்னென்னா, அவங்க அப்பா கொஞ்சம் காசுக்காரு, பணக்காரு. எங்கள் அப்பா எவ்வளோ பணக்காரு, என்னை இங்கே இதுக்கு வேலை பார்க்க விட்றான், எங்கள் அப்பா எவ்வளோ பணக்காரு, இங்கே வேலை பார்க்குறவங்கலாம் சொல்லிகிட்டே இருந்திருக்கான். நடந்த சம்பவம். உடனே அந்த சூப்பர்வைசரே, அந்த 5 நம்பர் ஸ்பேனர் ரெடியா, எடுக்கிறோம்ல. அது ஸ்லோ பண்ணுறான்னா அவன் எதிர்ப்பை காட்டுறான்னு அர்த்தம். இருக்கிறோம்ல, கொடுக்குறோம்ல, இப்படியே பண்ணிகிட்டே இருந்திருக்கான். எங்கள் அப்பா யார் தெரியும்லன்னு நான் இங்கே வாடான்னு கூப்பிட்டு அந்த அங்கனுக்குள்ள ஒருத்தன் காரு கீழே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் பாரு, ஸ்பேனரை போட்டு. ஆமாம், என்ன? அவன் தான், அவங்க அப்பா தான் இந்த கம்பெனிக்கே ஓனரு. என்னங்க சொல்கிறீங்கன்னு இருக்கான். அவனுக்கு யூனிஃபார்மை போட்டு கலட்ட விட்டுருக்காரா. இது கேட்டு 15 வருஷம் ஆச்சு. ஜஸ்டின், நான் அதை கேட்டேன், கைகாலெலாம் விளவளத்துருச்சு. நான் ஏதோ பெரியாள் பேசிட்டு அங்கே பார்த்தா ஓனர் பையனே யூனிஃபார்ம் போட்டு அவங்க அப்பா கழட்ட விட்டுக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவன் எம்டி, அந்த கம்பெனியில் எம்டி. இந்த காலவாசல் இருக்கு, மிகப்பெரிய கம்பெனி. அப்போ நல்ல தகப்பன்மார்கள்லாம் தம் பிள்ளைகளை கரெக்டாக தான் வளர்க்குறாங்க. நம்ம அப்பா நல்ல அப்பா. சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நான் ஒரு 200 ஜெபம் பண்ணியிருப்பேன்னா அதுல ஒரு 190 ஜெபத்துக்கு நோ தாங்க சொல்லியிருக்காரு. நான் எது ஜெபிச்சாலும் நோ ஜஸ்டின், நோ 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 அப்படின்னு. எது கேட்டாலும் நோ நோன்னு. ஒரு நாள் ரொம்ப உடஞ்சி எங்க லீடர்கிட்ட கேட்குறேன், என்ன பிரதர்,
நான் எது கேட்டாலும் எங்கள் அப்பா வந்து கடவுள் நோ நோன்றாரு அப்படின்னு அவர் விளையாட்டு எடுக்கிறத சீரியஸாக எடுத்தார். உங்களில் அநேகருக்கு ஜெபிக்கும் போது கேட்கும்போது சில விஷயங்கள் நோ நோன்னு சொல்லுவார். அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் கேட்டகரி, கேட்டதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்ரை வந்து கணக்க முடிக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் இரு 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 சம்பளத்தை சிலர் கூட்டாமல் இருக்கிறாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கும். என்னன்னா வேற ஏதோ ஐடியா வச்சிருக்கிறான்னு அர்த்தம். இல்லை எனக்கு வந்து அந்த கொம்புட்டிக்காய் தான் வேணும், வெங்காயம் தான் வேணும், வெங்காயத்தை கொடுத்து வெளியே அனுப்பிடுன்றான். அப்போ நோ நோ நோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நான் கேட்டப்ப அவர் இரு நாளைக்கு ஜெபிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டார். இப்போ சீரியஸாக ஜோம் பண்ணியிருக்காரு. அடுத்த நாள் சொன்னார், கர்த்தர் சொன்னார், அவனுக்கு ஒரு பெரிய எஸ் வச்சிருக்கான்டா அப்படின்னா. 10 ரூபா நோட்டை வேணான்ட்டார் சார். 40 10 ரூபா நோட்டு கேட்ட தரமாட்டேன்ட்டார். ஏன்னா ஒரு 2000 ரூபா நோட்டு வச்சிருக்காரு. உனக்கு வெறும் 30 10 ரூபா 300 ரூபாயில முடிக்க விரும்பல. அவர் கையை தட்டி போடு. கொஞ்ச காலம் கண்ட பாடுங்க. உருகி போகும் கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பணிவோடம் கண்டே. சொல்லுங்க. என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். ஒரே ஒரு பாடுங்க பாப்போம். சீர்படுத்துவார், என்னை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. இப்படி நீங்க வளரும்போது என்ன ஆகும்னா ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க, பலப்படுத்திடுவீங்க. அடிமட்டத்தில் நீ வேலை பார்த்து வரும்போது you will become strong. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்குள்ள வர ஆரம்பிக்குது. நான் பார்க்குறேன். TL ஆஸ்பான் அன்னைக்கு வந்திருக்காரு, பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பின்னாடி இருக்கிற ஒரு 500 பேருக்கு அந்த ஸ்பீக்கரை வேலை பார்க்கல. 500 பேர் உட்காந்து சும்மா தலையாட்டிட்டு இருக்கேன் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல. எனக்கு 500 பேருக்கு மேலே போல, யாருமே போய் கேட்கவும் இல்லை. நான் ஒரே ஒரு ஆள் முன்னாடி போனேன். போய் சொன்னேன், சார் பின்னாடி இருக்கிற ஸ்பீக்கர் வேலை பார்க்கல சார். அப்படியா, நல்ல வேலை சொன்னீங்க, தேங்க்யூ தேங்க்யூன்னு ஓடி வந்து செய்கிறாரு. நான் எதை நம்ம ஸ்பீக்கரை மட்டும் கரெக்ட் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஸ்பீக்கரை கரெக்ட் பண்றதுன்றது எனக்குள்ள ரத்தத்திலே ஊர்னது. இந்த ஸ்கூல்ல என் பையனை கூப்பிட போவேன். நான் அவன் LKG படிக்கிறான். வெயில்ல நிற்போம், கேட்டுக்கு வெளியில வெயிலே நிற்போம். தலையெல்லாம் சுடும். ஒரு மர நிழல் இருக்காது, ஒரு ஷெட் இருக்காது. நாங்கள் வெளியிலே நின்றுகிட்டு இருக்கணும். இல்லை 12 மணினா கரெக்டாக 12 கூடுவாங்கன்னு போனால் விட மாட்டான். திடீர்னு 12:15 கூடுவாங்க, 12:30 கூடுவாங்க. வெயிலே நிற்கணும். இதுக்கு முன்னாடி என்னங்கன்னு கேட்டால் பல பேட்ச் இப்படி நின்று கூட்டு போயிருக்காங்க. நான் யோசித்து இதுக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும். உள்ளே விட மாட்டாங்க. ஒரே ஒரு நாள் இந்த மார்க் ஷீட் வாங்குறதுக்கு பேரண்ட்ஸ் மீட் வந்துச்சுல, நேராக முடித்தோடனே நேராக ஹெட்மினிஸ்டர் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டேன். அங்கே இருக்கு. நான் நேராக உள்ளே போயிட்டேன். போய் இங்கே பாருங்கம்மா, நான் வெயிலில் நிற்கிறோம். ஸோ 2வது கேட்டை திறக்க வேணாம், கேட்டை திறந்தீங்கன்னா அங்கே பக்கம் நிழல் இருக்குது, உள்ளே வரலாம்ல. இல்லை சார் அப்பெல்லாம் வர முடியும், இது வரைக்கும் அப்படி இல்லை எங்களுக்கு தேவையாக இருக்குது. இல்லாட்டி நீங்கள் வெளியில் ஒரு ஷெட்டு போடுன்னு சொன்ன உடனே கடைசியில் முடிவெடுத்து, சரி சார் நாளையிலேருந்து நீங்கள் உள்ளே வந்துடலாம், அங்கே மர நிழலில் இருக்கலாம். இன்னைக்கு எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க, நான் நம்புறேன். அதுக்கப்புறம் நான் போவே இல்லை. உள்ளே இருக்கிறாங்களா? எல்லாம் நிழலில் இருக்கிறாங்க. அப்போ வெளியே வர கர்த்தர் சொல்லாரு, லீடர் இஸ் எ லீடர் ஆல்வேஸ். அவன் வந்து ஆஃபீஸ்க்குள்ள வந்தவனா டாம்லாம் கிடையாது. அவன் எங்கே போனாலும் அவன் லீடர். கை தட்டி கொடுத்தாமே. நம்ம வந்துட்டு போகிறப்ப அந்த ஒரு பதிப்பு. இனி அடுத்து எத்தனையோ பேருக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. தட் இஸ் வாட் த லீடர்ஷிப். அவனை தான் தேவன் உருவாக்க விரும்புகிறார். ஏதோ சர்ச்சுக்குள்ளேயும் ஆஃபீஸ்க்குள்ளேயும் கிடையாது. நீங்க ரோட்ல இருந்தீங்கன்னா கூட அந்த இடத்துல உங்களுக்குள்ள அது வேலை பார்க்கும். 10 பேர் ஒருத்தர் மயங்கி விழுந்தவனை பார்க்க தூக்கு. இதெல்லாம் ஏன் தெரியுமா? உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவது. நான் கேட்டேன், ஆண்டவரே ரிஃபார்ம் பண்ண போறீங்களா, ரெஸ்டோர் பண்ண போறீங்களா? ரெஸ்டோர்னா உயிர்ப்பிக்கிறது, ரிஃபார்ம்னா சரி பண்றது. 2 வார்த்தையுமே சீர்படுத்துறதுக்கு வருது. நீ என்ன செய்ய போறீங்க? கர்த்தர் சொன்னாரு, உன்னை ரிஃபார்ம் பண்ணி அதன் மூலமா உன்னை நான் நிறைய
நிறைய பேருக்கு இந்த சீர்படுத்துறதுன்னு ஒண்ணு ஏதோ கரெக்ட் பண்றாரு, கஷ்டப்படுத்துறாரு. இல்ல, உங்களை கஷ்டம் இல்லாம வாழ வைக்கிறதுக்கு தான் உங்களை சீர்படுத்துறாரு. ஒரு விஷயத்தை நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க, உங்களை சீர்படுத்துறது உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல, உங்களை கஷ்டம் இல்லாம வாழ வைக்கிறது. புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்தருக்கு ஹார்ட் பெயின் இருக்கு, என்னடான்னு பார்த்தா ஒரு அடப்பு இருக்குன்றாய். அதனால ஹார்ட் வந்து சீரா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. உடனே என்ன செய்யறாங்க, ஒரு ஆஞ்சியோ பண்ணி அந்த அடப்பை அப்படி எடுத்து விடுறாங்க. இதுக்கு பேர் தான் சீர்படுத்துறது. அப்படி அடப்பை எடுத்து விட்டோன்னு அந்த ஹார்ட் நார்மலா ஃபங்க்ஷன் ஆகுது. இதுக்கு பேர் தான் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அப்ப சீர்படுத்துறன்றது ஒருத்தனை கொல்றது இல்ல, ஒருத்தனை வாழ வைக்கிறது. பாருங்க, அது வந்து அதுக்கப்புறம் சீராக இருதயம் இயங்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ரோடு மேடு பள்ளமாவே போயிட்டு இருக்கு, இருக்கிறவன்லாம் உழுக்குது. ரோட சீர் பண்ண உடனே இப்ப வந்து கார் என்ன செய்யுது, ஸ்மூத்தா போகுது. அப்படிதான் உங்க வாழ்க்கையில இப்ப நான் சொல்றேன், கடவுள் பல விஷயங்களை சீர்படுத்த போறாரு, அவரே பண்ண போறாரு. இதுக்கப்புறம் உங்க லைஃப் அப்படியே ஹைவேஸ்ல கார் போற மாதிரி. சரி சரி சார், சீர்படுத்துதல் என்பது ஒரு ஆசீர்வாதம், அதை புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் உங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும். ஒரு ஹார்ட்டை சீர்படுத்தாமலே வச்சிருந்தீங்கன்னா அது கடைசி வர நிக்கவா நடக்கவா, நிக்கவா போகவா. அன்னைக்கு ஒரு பொண்ணு கேட்டேன், என் பேர் என்ன, நிக்கவைன்னுச்சு. நிக்கவை என்னங்க, நிக்கவைன்ற பேரை கேட்டது இல்லைங்க. ஆமா, பொன்னியின் செல்வன்ல குந்தவைன்னு இருக்குல்ல, அது குந்தவை, நான் நிக்கவை. அப்ப ஹார்ட் என்ன செய்யுது, நிக்கவா போகவா. ஏன்னா சீர்படுத்த விட மாட்டாங்க, சில டாக்டர் விட மாட்டாங்க, அது சரி பண்ணணும். பல நேரம் உங்க லைஃப்ல வந்து நிறைய ஸ்ட்ரக் ஆகி போதுல, இந்த மாசம் அதை எல்லாத்தையும் சரி பண்றாரு. நான் சொல்றேன், உங்க சரீரத்தை சீர்படுத்துவார், உங்க ஊழியத்தை சீர்படுத்துவார், உங்களுடைய உறவுகளை சீர்படுத்துவார், உங்கள் குடும்பத்தை சீர்படுத்துவார், உங்கள் தொழிலை சீர்படுத்துவார், உங்கள் உடன் ஊழியர்களை சீர்படுத்துவார். கரங்களை தட்டி ஆமென், பிரைஸ் காட். ஆகவே நண்புக்குரியவர்களே, இந்த ஒழுங்கின்மை ஒழுங்காக மாறும்போது, ஏசாயா 59 இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக சரிவார்கள் என்கிற ஏராளமான வாக்குத்தத்தங்கள். சீர்படுத்தப்படும் போது தேவனுடைய மகிமை கடந்து வருகிறதா. இப்ப என்கிட்ட ஒரு கேள்வி, நம்ம எல்லாம் புது கிரேஸ் பிரீச்சிங்ல இருக்கோம், எல்லாம் சொல்லுங்க. கிரேஸ் பிரீச்சிங்ல தான் என்னதான் தப்பு பண்ணாலும் அவர் தான் மன்னிக்கிறவரா இருக்காரு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்னு கொள்ள பேர் அவங்க மைண்டுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நமக்கு பேர் ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்காங்க, we are not just preaching the forgiving grace for forgiving sins, we are preaching grace to forbid the sin. நம்ம மன்னிக்க கூடிய கிருபை தான் பேசுறோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பாவங்களை மன்னிக்க கூடிய கிருபை, forgiving grace, அது கிரேஸோட ஒரு லெவல். அடுத்து forbidding graceன்னு ஒன்று இருக்கு, பாவமே செய்யாம வாழ வைக்கிற வாழ்க்கை. கையை தட்டு, ஆமென். சொல்லுங்க, நாங்க forgiving sins மட்டும் பேசல. சொல்லுங்க சொல்லுங்க, அதாவது பாவத்தை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிற கிருபை பேசுறேன். பாவத்தை செய்யாம இருக்க வைக்கிற கிருபைன்றது அதுதான். அறகுறையா செய்தியை கேட்டுட்டு ஓடுறது. அதான் என்கிட்ட சொன்னாரு, தம்பி கர்த்தர் சொன்னாரு, ஜஸ்டின் நீ ஹைப்பர் கிரேஸ் இல்லடா, நீ ரைப்பர் கிரேஸ் அப்படின்னாரு. வாட் இஸ் மென் பை ரைப்பர் கிரேஸ்? ரைப்பர் கிரேஸ்னா பழுத்த, சொல்லுங்க, ஒரு பழம் சாப்பிட்ற மாதிரி பழுத்து இருக்குன்னா ரைப்பர். அப்ப காட் சொல்றாரு, இது ஹைப்பர் கிரேஸ் இல்ல, அப்படின்னா பூரணமான கிருபை. நீ பேசுறது ஹைப்பர், அவங்க சொல்றதுதான் ஹைப்பர் கிரேஸ், நம்ம பேசுறது கொஞ்ச காலம் பாடுகள் எல்லாமே வழிவோட உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கஷ்டங்கள்
சோ கிரேஸோட ஒரு நிலை என்னன்னா உங்கள் பாவங்களை மன்னிப்பது. அடுத்த நிலை உங்களை பாவம் செய்யாத இடத்திலே உங்களை வாழ வைப்பது. ஒரு நிலை உங்களை அதாவது உங்களுடைய தவறுகள் மிஸ்டேக்குக்கான கிரயத்தின் அடிப்படையில் உங்கள் தவறுகளுக்கான கான்சிக்வன்ஸில் உங்களை விடுதலை ஆக்குவது. அடுத்த நிலை அந்த தவறுகளை செய்யாத இறைவனுடைய சாயலுக்கான இடத்திற்கு உங்களை கொண்டு வருவது. இது இரண்டுமே கிருபை தான் செய்யுது. இவன் முதல் சீன் பார்த்துட்டே ஓடி போயிட்டான் கிளாஸை விட்டு. அது ஓந்தப்பு இருந்து முழு படத்தையும் பாடுறா. நாங்கள் அடுத்த வாரம் என்ன பேச போகிறோம், அதுக்கு அடுத்த வாரம் என்ன பேச போகிறோம்னு பாரு. ஏதோ குறுக்கு வழியில் ஓடி வரல. ஒரு ஏறக்குறைய கடவுளுடைய கிருபையில் 32 வருஷம் உட்காந்து பைபிளை படிச்சுட்டு தான் வரோம். அதனால நீங்கள் தான் கிறிஸ்தவத்தை காப்பாற்ற வந்த மாதிரி வேகமாக வராங்க. நாங்கள் தான் தூக்கி நிப்பாட்ட போகிறோம். விழுந்து போன பிசினஸ் நீங்கள் தான் தூக்கி நிப்பாட்டிங்க மாதிரி இவங்க ஏதோ தூக்கி நிப்பாட்டுற மாதிரி வராங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். So it is not forgiving sins, it's forbidding sins. இல்லாட்டி இந்த இடத்துல சீர்படுத்துவது என்ற வார்த்தை வராது. புரியுதா உங்களுக்கு? சீர்படுத்துவது என்றால் சரி செய்வது. கிருபை என்பது மன்னிப்பது மட்டுமல்ல, கிருபை உங்கள் வாழ்க்கையை. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சோ கிருபை சரி. அதனால பைபிள் சொல்லுது ஸ்திரப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார் என்ற வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை பயன்படுத்து. சகல கிருபைகளும் பொருந்திய தேவன் தாமே. கையை தட்டு. அப்போ உங்களை சீர்படுத்த போறது எது? கிருபை. ஸ்திரப்படுத்த போறது எது? பலப்படுத்த போறது எது? நிலைநிறுத்த போறது எது? சோ இந்த கிருபை தான் உங்களை சீர்படுத்த போகுது. நல்லா கவனிங்க அன்புக்குரியவர்களே, நல்லா கவனிங்க. பாடுகள் உங்களை சரி பண்ணல, கிருபை தான் உங்களை சரி பண்ணுது. ஏன் பாடுகளுக்குள்ள போன நிறைய பேரு இப்படிலாம் பாடுபட முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு செயின் அக்கிறவங்களாம் மாறிடுறாங்க, கொள்ளையடிக்கிறவங்களாம் மாறிடுறாங்க. அவங்களையும் பாடு திருத்தல. அங்க பாடுதான் இருக்கு, கிருபை இல்ல. இங்க பாடுகள் மத்தியில் கிருபை நமக்கு இருக்கிறபடினாலே நம்மை அந்த கிருபை சீர்படுத்துகிறது, ஸ்திரப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, நிலைநிறுத்துகிறது. சரி, நான் முடிக்க போறேன். என் அன்புக்குரியவர்களே, கிருபைக்கும் சரி செய்யறதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. பைபிள் சொல்லுது கிருபையானது அவருடைய அடிச்சுவடுகளில் நம்மை நிறுத்தும். நம்மளை கொண்டு எங்க நிப்பாட்டுமா? எனக்கு டைம்ல அதனால ரெஃபரன்ஸ்லாம் வாசிக்கல. எங்க நிப்பாட்டும்னா நேரா இயேசு கிறிஸ்துவோடைய ஃபுட் ஸ்டெப்ஸ்ல நம்மளை நிப்பாட்டுமா. சார் சும்மாலாம் கிருபை பேசல சார். கிருபைனா ஏதோ பாவத்தை மன்னிக்கிறது. அதனாலதான் எல்லா செய்தியும் கேளுன்றது, செய்தியை ஃபுல்லா கேளுன்றது. இந்த விமர்சனம் பண்ண வர்றதுக்கு முன்னாடி ஃபுல்லா கேட்கணும். கிரேஸ், it is not preaching just forgiving sins and also forbidding sins. That is second standard. அடுத்து third standard. இப்படி பல படிகள் இருக்குது. கிருபை உங்களை தவறுகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறது. கிருபை உங்களை தவறுகளே செய்யாத இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. இதுதான் கிரேஸோடைய கம்ப்ளீட் பிக்சர். அப்படி ஒண்ணுதான் இங்க பைபிள் சொல்லுது. சகல கிருபையும் பொருந்தி. நீங்க கிருபைக்கு இருந்தீங்க என்ன நடக்கும்? உங்க லைஃப் அவர் சீர்படுத்திடுவார். நீங்க சீர்படுத்தல, அவர் சீர்படுத்துறார். நீ சீர்படுத்து. பழைய ஏற்பாட்டில் இருக்கு, வாசிப்போம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 7:3. தர தர தரரிர தர தத்த 7:3. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். நீங்க சீர்படுத்து. இதுதான் பழைய ஏற்பாடு. சீர்படுத்து. நீ சரி பண்ணினா கானான்ல வாழ்வ. நீ சரி பண்ணு அப்படின்றான். அது ஓல்டு டெஸ்டமெண்ட். புதிய ஏற்பாட்டுல உன்னை சீர்படுத்துவே, ஸ்திரப்படுத்துவே, பலப்படுத்தி நிலை நிறுத்துவே, சீர்படுத்துவே, பஜன் பஜன் பலப்படுத்தி நிலை நிறுத்துவே, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவே. ஒழுங்கின்மை எல்லாம் ஒழுங்கா மாறும், குறைவுகள் எல்லாம் நிறைவா மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் இருளும் வெளிச்சமா என்ன செய்யும்? மாறும். இந்த மாசம் கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்துவார்.
நீங்க அதான் நான் சொல்லுவேன். தம்பி, நேற்று ஒருத்தர் ஒரே வரியில கேட்டாரு, வெற்றி வாழ்க்கையை வாழ என்ன செய்ய வேண்டும்? என்னையா இத்தனை வருஷங்கள் திடீர்னு ஒரு வரியில கேட்கிறீடா, நான் என்னடா செய்யறதுன்னு சொல்லுங்கண்ணா. 200 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெற்றி வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கண்ணா. ஒரு வரியில் என்னடா கேட்கிறீடா, ஏகப்பட்ட செய்தியில கொடுத்துருக்கிறேன். டக்குன்னு என்ன செய்ய வேண்டும் நான் சொன்னேன், ஒழுங்காக சர்ச்சுக்கு வர வேண்டும்னே. நீ சர்ச்சுக்கு மட்டும் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அங்க வெற்றி வாழ்க்கையை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால பிசாசு எங்க செக் வைப்பானா, சர்ச்சுக்கு போக விட்டுறாதவன. போனா அவர் சீர்படுத்துவார், அடுத்து ஸ்திரப்படுத்துவார், அடுத்து பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஆனா போக விடாத, ஏன்னா சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்சம் விட்டா பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நரகத்திலாம் பிசாசு பாடுறாய், ஏய் அவனை சர்ச்சில் விட்டுறாதரா, அவன் போனான்னா சீர்படுத்துவார், அப்புறம் ஸ்திரப்படுத்துவார், அதுக்கப்புறம் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்சம் விட்டோம், அவனை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார்.